ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து சந்திர கிரகணம். இப்போது சந்திர கிரகணம் தொடங்கிருச்சு. நான் உங்களுக்கு வந்து சொல்லியிருந்தேன் இல்லைங்களா வீடியோவில் 10 மணிக்கு நான் சாப்பிட்டு காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு, சரி அது காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த பதிவு. ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து யாருக்கும் போட்டியாவோ இல்லை இந்த மாதிரியெல்லாம் செஞ்சு நான் பேர் வாங்கிக்கணும் அப்படிங்கிறக்காக நான் இது செய்யலை. இது ஒரு மூட நம்பிக்கையாக ஒரு சாதாரண ஒரு நிகழ்வு, வானத்தில் நடக்கிற ஒரு நிகழ்வுக்கு சூரியன், சந்திரன், பூமி மூணுமே நேர்கோட்டில் வருது. பூமியுடைய நிழல் சந்திரன் மேலே படுது. இது ஏதோ ஒரு பெரிய விஷயம் மாதிரி எல்லாரும் பேசி, இந்த ராசிகளுக்கெல்லாம் பிரச்சனை, இந்த நட்சத்திரங்களுக்கெல்லாம் பிரச்சனை, திரிகோண ராசிகளுக்கு பிரச்சனை, கேந்திரங்களுக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லி, அதுக்கப்புறம் காலையில் போய் கோயிலில் போய் இந்த ராசிக்காரங்கள்லாம் அர்ச்சனை பண்ணிக்கோங்க. அதில் வந்து கும்பம் கொண்டு போங்க, கும்பத்துக்குள்ளே கோதுமையை போட்டு கோதுமையை கொண்டு போய் கோயிலில் வச்சு சாமிக்கு அர்ச்சனை பண்ணி கும்பிட்டாதான் இந்த தோஷம் போகும், இது தோஷம் அப்படி நல்லா சொல்கிறத வந்து அது கேட்கவே முடியல. அதுக்காக தான் சரி இது உங்களுக்கு புரியணும் அப்படின்றதுக்காக தான் நான் இந்த பதிவு பண்ணுறனோ தவிர எதையும் வந்து மாற்றணும் அப்படியெல்லாம் இல்லை. இந்த மூட நம்பிக்கையிலேருந்து தயவு செஞ்சு வெளியே வாங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் தர்பையை போட்டு வைங்க. நான் கேட்குறேன், ஒரு குளத்துலையோ ஒரு கிணத்துலையோ இருக்கிற தண்ணியில் யார் தர்பை போட்டு வைப்பாங்க? நம்ம வீட்டு சால்லையோ ஒரு குடத்துலையோ இருக்கிறதுக்கு வேணால் நீங்கள் தர்பை போட்டு வச்சுருவீங்க. அதுக்கெல்லாம் யார் வந்து தர்பை போடுறா? சரி, நம்ம மட்டும்தான் உயிரினமா? நம்மளை மட்டும்தான் சந்திரன் வந்து ஏதாவது தாக்குமா? வேறு உயிரினங்கள் எதுவுமே இல்லையா? ரோட்டில் மாடு இருக்கும், நாய் இருக்கும், எத்தனையோ விஷயங்கள் இருக்கும். அதெல்லாம் இருக்க தானே செய்யுது. அதையெல்லாம் ஏதாவது தாக்குதா? அதெல்லாம் காலையில் எழுந்திரிச்சு கோயிலுக்கு போய் அர்ச்சனை பண்ணிட்டு வந்தால் தான் அதுக்கெல்லாம் சரியாகுமா? அதை விட ஒருத்தர் வந்து ஒரு ஓம் க்ரீம் ஸ்ரீம் க்ளீம் அப்படின்னு சொல்லி ஒரு மந்திரம் சொல்லுங்கன்றாரு. இதெல்லாம் நீங்கள் நினச்சிக்காதீங்க. இதெல்லாம் வந்து நம்மளை விட அடுத்த ஜென்ரேஷன், நம்மளுக்கு பின்னாடி வர்றவங்க இதையெல்லாம் கேட்டு ஏதோ இதுதான் உண்மைன்னு நினச்சி வேற ஒரு விஷயங்களையெல்லாம் செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. ஓகேங்களா? அவங்க ஒரு மாதிரியெல்லாம் சொல்லுவாங்க. அப்புறம் ஒன்றுமே இல்லாத விஷயங்கள்லாம் ரொம்ப பெருசாகிடும். அதனால் அந்த மாதிரி நடக்கவே கூடாது அப்படிங்கிறக்காக தான் நான் இந்த பதிவு பண்ணுறேனோ தவிர இதில் வந்து வேறு எதுவுமே இல்லை. இதை பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு சாப்பிட்டு காட்டுறேன்னு சொன்னேன் இல்லைங்களா? டைம் பாருங்கள், 9:56. கிரகணம் தொடங்கிருச்சு. நான் உங்களுக்கு சாப்பிட்டு காட்டுறேன்.